தொடர்ந்து நம்ம தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில அன்புமணி அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? அதாவது இன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்ப்ரூவ்ட் நாட் டெஸ்டட் விஜயை விட பாமக கூட்டணி மிக முக்கியமான ஒன்று. காரணம், அவர் எடப்பாடியில பாமகவின் எழுச்சியில மூன்றாவதும் போயிருக்கிறாரு, தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாரு. வட தமிழகத்துல அவருக்கு திமுக அணிக்கு ஃபைட் கொடுக்கணும்னா அவருக்கு பாமக மிகவும் அவசியம். குறிப்பா சொல்ல போனா சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற இடங்கள்ல இண்டிவிஜுவல் திமுகவோட பெரிய சக்தியாட்டு அதிமுக தான் இருக்குது. பட் அது சீட் கன்வெர்ட் ஆகணும்னா இந்த பகுதியில சுமார் 15% வாக்குகள் சிதம்பரம், விழுப்புரம் போன்ற பகுதியில் எடுத்துக்குள்ள பாமக அவங்களுக்கு தேவை. ஸோ ஒரு வட தமிழகத்துல திமுக அணிக்கு தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய திமுக அணிக்கு ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு பாமக தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. அதனாலதான் அந்த 10.5 தொடர்பாட்டு ஆதரவான கருத்தையே கடலூர் கூட்டத்துல பேசினாரு. இப்போ ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல பாமக பற்றி பேசும்போது அந்த கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவர்கள் ஓரளவு பாமகவை விட்டுவிட்டு அதிமுகவுக்கே 2024 வாக்களித்தவர்கள் என்றாலும் ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டி என்பது பாமக இல்லாம முடியாது என்பது தெரியுது. பாமக டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி என்று இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றாகி வருவார்கள் என்ற நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இதுல டாக்டர் ராமதாஸோட அதே வில்பவரோட அன்புமணி நாம இல்லாம எடப்பாடி பழனிசாமியால வட தமிழகத்துல ஃபைட் கொடுத்துவிட முடியாது. எனவே நாம பாமக ரெண்டு சேர்ந்த பாமக தான். அதனால நாம அமைச்சரவையில இடம் கொடுக்கக்கூடிய நம்ம கண்டிஷனுக்கு அவருக்கு ஒத்துக்கிட்டே ஆகணும். இதையும் தாண்டி பார்த்தா நமக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் ஆப்ஷனும் நமக்கு இருக்குன்னு அன்புமணி காய் நகர்த்துறாரு. இதுல அன்புமணி, பாமக, ராமதாஸ் நாளைக்கு சேருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவங்களோட முடிவு வட தமிழகத்துல மிகவும் முக்கியமானது. 10.5% இடஒதுக்கீடு மையமாட்டு அது உருவாகி வருகிறது. எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு கோயம்புத்தூர்ல நல்ல கூட்டம் இல்லாம கூட்டம் சிதறின நிலைமையில வட தமிழகத்துக்குள்ள அவர் வரும்போது சிபி சண்முகத்தோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியும் 10.5 கொடுத்தவர் என்ற அடிப்படையிலும் ஒரு கூட்டம் அவருக்கு கணிசமான அளவு வரும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு பாமக தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதை பாமக பெரிய அளவு பார்கெயின் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.